அத்தியாயம் 68. மாலை 6 மணி அளவில் மருத்துவமனையில். உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் சந்தியா இன்னும் மயக்கத்தில் தான் இருந்தாள். வெளியே காவல்துறை அதிகாரி இருவர் காவலாக இருக்க, அறையிலோ அவள் அருகில் அமர்ந்திருந்தது அவளை கொல்லும் வெறிகொண்ட பார்வையோடு இருந்த கரண் மட்டுமே. காரணம், ஜெயவேல் பிழைத்து கொண்டார்தான். யாருக்கும் தெரியாமல் மறைத்தும் விட்டார்கள்தான். ஆனால் அவரை சுட்ட இவளை கொன்றால்தான் ஜெயவேல் அவனை விடுவார். இல்லை, கரனை ஒரு வழி பண்ணிவிடுவார். தன் அரசியல் பலத்தால். தனக்கு பணம் பதவி முக்கியம். அதற்காக எதை வேண்டுமென்றாலும் செய்ய தயார். ஜெயவேலிடம் அப்படி அடிவருடி தொழில் செய்துதானே இத்தனை தூரம் வந்திருக்கின்றோம். இனிமேலும் அதைத்தான் செய்ய போகின்றோம். தன் முன் கண்மூடி படுத்திருக்கும் இவள் உயிரை பறிப்பதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இருக்கவே இருக்கிறது என்கவுண்டர் என்ற பெயர். ஆனால் இப்பொழுது முடியாதே. இவள் சுய நினைவுக்கு வர வேண்டும். அதன் பின்னரே அது கூட சாத்தியம் என்று யோசித்தபடி அமர்ந்திருக்கும் பொழுதே அம்ரித் உள்ளே வர, சற்று நேரத்தில் சிவாவும் வர, கரண் தன் சிந்தனை ஓட்டத்தை நிறுத்தி இருந்தார். அதன் பின் மூவரும் அதினா விழுத்த பின் நீதிபதி இங்கு நேரடியாக வாக்குமூலம் வாங்க வரும் விஷயம் தொடர்பாக விவாதித்தபடி சில பல நிமிடங்கள் கடத்த, இதற்கிடையே செவிலி பெண்ணும் வந்து சந்தியாவை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு இன்னும் சில நிமிடங்களில் கண்விழித்து விடுவாள் என்றும் அதன் பிறகு ஸ்கேன் அறைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு போக, இப்பொழுது அம்ரித்தும் கரணும் வெளியேறியிருந்தனர். சிவா மட்டும் அந்த அறையில் இருந்தான். சந்தியா எப்பொழுது கண்விழிப்பாள் என்று அவள் அருகிலேயே அவளை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். அவள் கைகளில் சந்தியா தவறவிட்ட மாங்கல்யம் இருக்க, அதை பார்த்தவனுக்கு ராகவை நினைத்து சஞ்சலம் மட்டுமே. சந்தியா தவறவிட்ட மாங்கல்யத்தை காப்பாற்றி எடுத்து வந்து விட்டான். ஆனால் ராகவை தவறவிடாமல் அவளோடு சேர்த்து விடுவானா? மனம் உலைக்களத்தை விட கொதித்து கொண்டிருந்தது. சந்தியாவின் அருகில் அமர்ந்து கொண்டு ராகவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க, சந்தியாவின் இமைகளுக்குள் இருந்த கருமணிகள் அங்கும் இங்கும் அசைய, தன் கையில் வைத்திருந்த சந்தியாவின் மாங்கல்யத்தை அருகில் இருந்த மேஜர் டிராவில் வைத்து மூடியவன் சந்தியா கண்விழிக்கப் போகின்றாள் என்று மகிழ்ச்சியோடு அவளையே பார்த்தபடி இருக்க, அவன் எதிர்பார்ப்பை ஏமாற்றாமல் சந்தியாவும் கண் விழித்திருக்க, அவளையே பார்த்து கொண்டிருந்த சிவாவுக்கு முகம் மலர்ந்திருந்தது. அதே நேரம் ராகவை நினைக்க சந்தியா கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று யோசித்த பொழுது, சந்தியா மீண்டும் விழித்ததை பார்த்து அவனுக்கு வந்த அத்தனை மகிழ்ச்சியும் ஒட்டுமொத்தமாக வடிந்தும் போயிருந்தது என்றே சொல்ல வேண்டும். இதோ சந்தியா எழுந்து விட்டாள். அவளின் முதல் கேள்வியே ரகுவை பற்றிதான் இருக்கும். தன் கணவன் எங்கே என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது? தலையை வெடித்தது சிவாவுக்கு. முட்டாள் முட்டாள், நான் தான் அவனிடம் அவள் மனைவியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சொன்னேனே. என்மேல் நம்பிக்கை இல்லாமல் என்று ராகவ் செய்த செயலை யோசிக்கும் பொழுது, அவன் முட்டாளா நீ முட்டாளா? அந்த கட்டிடத்திற்கு மட்டும் ராகவ் வராவிட்டால் நீ எதிர்பாராத அந்த முதல் குண்டிலேயே சந்தியாவின் உயிர் பிரிந்திருக்குமே. நீயா அவன் மனைவியை காப்பாற்றினாய்? அவன்தான் தன் மனைவியை காப்பாற்றினான் என்று மனசாட்சி அவனை சுட்ட பொழுதே, அவளை காப்பாற்றியவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தவறிவிட்டானே. சந்தியாவிடம் என்ன சொல்லி ராகவிடம் அழைத்து போகப் போகிறோம்? தலையை பீத்து கொள்ளாத குறையாக உயிர் வருத்தும் குற்ற உணர்ச்சியோடு இருக்க, சந்தியா இப்பொழுது சற்று வேகமாக தன் உடலை அசைக்க, வேகமாக அவள் அருகே குனிந்து அவள் கன்னத்தை மெதுவாக தட்டி அவள் பெயர் சொல்லி அழைக்க, கஷ்டப்பட்டு விழித்திருந்தவளுக்கு சிவாவின் முகம் கண்களில் பட, விழி சுழற்சி தான் இருந்த அறையை பார்க்க முயற்சிக்க, அது கூட முடியவில்லை அவளால். முதலில் ஒன்றுமே புரியவில்லை. பின் மெல்ல நினைவுகளை தட்டி எழுப்பியவளுக்கு தான் உயிரோடு இருக்கின்றோமா? அதையே நம்ப முடியவில்லை அவளால். கடைசியாக என்ன நடந்தது என்று யோசிக்கும் பொழுதே அவளையும் அறியாமல் இருக்க மூடி வைத்திருந்தன கைகளை விரித்து பார்த்தாள் சந்தியா. நிராசையோடு மாங்கல்யம்தான் தவறி தரையில் விழுந்து விட்டதே. கண்கள் கலங்கினாலும் அதை பற்றியெல்லாம் கேட்க மனமில்லை அவளுக்கு. தன் கணவன் சொல்வது போல இவையெல்லாம் உயிரற்ற பொருட்கள், வெறும் அடையாளமே. பெரிதாக கவலை இல்லை. தன் உயிரும் உணர்வுமான ரகு இருக்கும் பொழுது அவைகளுக்கெல்லாம் மதிப்பு கிடையாதுதான். அவனை பார்க்க வேண்டும், அது போதும் அவளுக்கு. மற்றதெல்லாம் ஏன்? தன் உடல் வேதனைகள் கூட கவலை இல்லை. ரகுவின் சிறு கையணைப்பில் மொத்தமும் நொடிகளில் பறந்துவிடும். ஆனால் தான் அதினாவாக இருக்கும் பொழுது அவன் இப்பொழுது தன் அருகில் வர முடியுமா? மனம் இப்பொழுது சுணங்கியது. இருந்தும் சந்தியா வலுக்கட்டாயமாக வரவழைத்து புன்னகையோடு ஒரு முறை தன் வலியை எல்லாம் கண்மூடி ஒரே பெருமூச்சில் கரைத்து விடுவது போல மூச்சை ஆழ இழுத்து விட்டவள், சிவா சார். மிகவும் கடினப்பட்டே அவனை அழைத்தாள் சந்தியா. வார்த்தைகள் இன்றி மௌனமாக அவளையே பார்த்தபடி இருந்தான் சிவா. சந்தியாவை பார்த்த அவனது கண்களில் துக்கத்தை விட குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்க, உன்னை காப்பாத்திட்டோம் சந்தியா, உனக்கு ஒரு ஆபத்தும் இனி இல்லை என்றவனின் கண்கள் லேசாக கசிந்ததோ. அவன் கண்கள் கலங்குவது இவளும் உணர்ந்தால்தான் குற்ற உணர்ச்சியில் வருந்துகிறான் என்று புரியாமல் இல்லை. அவன் கைகளை ஆதாரமாக பிடித்தபடி, நான் இன்னும் அதினாவாகத்தான் இருக்கேனா சிவா சார் என்றாள் சிவாவை பார்த்து. மீண்டும் வந்த போதிலும் அந்த நிமிடத்தில் தான் யாராக இருக்க வேண்டும் சிவாவிடம் கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டாள். தான் ஏற்றுக்கொண்ட பணியை செவ்வனே செய்யும் பொருட்டு.
கேட்டவனுக்கோ அவளின் கேள்வியில் இன்னும் இன்னும் வேதனை அதிகரிக்க சிவா அவளையே பார்த்தபடி சில நிமிடங்கள் இருந்தவன், இன்னும் கொஞ்ச நேரம்தான் சந்தியா, எல்லாம் முடிவுக்கு வந்துடும். அதினா இங்கதான் இருக்கா, உனக்கு ஸ்கேன் எடுக்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட்டிட்டு போவாங்க, அதினா அங்க வந்துருவா என்று விளக்கம் கொடுத்தவன், நீ மயக்கம் தெளியறதுக்காக வெயிட்டிங், கீழே விழுந்ததுனால ஹெட் இன்ஜூரி ஆகியிருக்குமோன்னு பயம் வந்துருச்சு என்ற பொழுதுதான் சந்தியாவுக்கே ஞாபகம் வந்தது. தனக்கு தலையில் அடிபட்டிருக்கின்றது. தலையில் கை வைத்து பார்த்து அதை உறுதி செய்து கொண்டாள். கண்மூடி கொண்டவளாக தன் கணவனின் முகத்தை கண்ணுக்குள் கொண்டு வந்தவளுக்கு தனக்கு அடிபட்டதையெல்லாம் அவனுக்கு தெரியாமல் இருக்காதே, தனக்காக துடித்து கொண்டிருப்பானே. இவளுக்கு தன்னவனின் வேதனை தாங்கிய முகமே வர, தான் இப்படி ஒரு நிலையை இழுத்து வைத்து அனைவரையும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், தான் மயக்கத்தில் இருக்கின்றோம் என்று அவனுக்கும் தெரிந்திருக்குமே. தான் கண் திறந்து பார்க்காத வரை நரக வேதனைகள் தவித்துக் கொண்டிருப்பானே. இங்குதானே இருப்பான், மருத்துவமனையில் தானே இருப்பான், கண்டிப்பாக இங்கு எங்கோ ஒரு மூலையில் இவளுக்காக உயிர் வலியோடு காத்து கொண்டிருப்பான். அவனுக்கும் தனக்குமான இடைவெளி சற்று தள்ளிதானா? அவன் அருகில் வந்து விட்டாளா? ஆனால் அவனது மூச்சுக்காற்று தன்னை மோதும் தூர இடைவெளிக்குள் இல்லையே. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க மனம் பேராவல் கொண்டது. அவனோடு மூழ்கி விட துடித்தது மனம். கணவனை பற்றிய எண்ணங்கள் வந்தபொழுதே அவன் பெயரும் அவள் தொண்டைக்குழியிலிருந்து வேகமாக வெளிவந்தது. ரகு. சிறிது நிறுத்தியவளாக, பார்க்கணும் என்று மட்டுமே சொல்ல, சிவா அவளுக்கு பதில் கூறாமல் அவள் கைகளை பிடித்தான், ஆறுதல் கூறுவது போல. அந்த ஆறுதல் எல்லாம் தனக்கு தேவையில்லை என்பது போல, பார்க்க முடியலைன்னாலும் போன்லையாவது பேசணும் சிவா சார் என்றால். இந்த தட்டு தடுமாறி வாக்கியத்தை சொல்லி முடிப்பதற்கே போராட வேண்டியிருக்க, கொஞ்ச நேரம்தான் சந்தியா, ரெஸ்ட் எடு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நீயே ராகவை நேரில் பார்க்கலாம் ப்ளீஸ் என்று கேட்க, தலையை அசைத்து புரிந்து கொண்டவளாக மீண்டும் கண்மூடி கொண்டாள் சந்தியா. இங்கு சந்தியா தன்னவனின் நினைவுகளில் இருக்க, அவள் கணவனோ சந்தியா இருந்த அதே மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அறையில் இருந்தான். கிட்டத்தட்ட சந்தியாவை இந்த மருத்துவமனையில் சேர்த்த பின்னர், அவளுக்கு ஒன்றுமில்லை என்று தெரிந்த பின்னர் மீடியாவுக்கு பதில் சொல்லிவிட்டு சிவா நிரஞ்சனாவுக்கு தகவல் சொல்ல, அவளோ ராகவை பற்றி தகவல் சொன்னாள் சிவாவுக்கு. ராகவ் தோளில் குண்டடிப்பட்டு மயக்கத்தில் இருக்கின்றான் என்று நிரஞ்சனா சொன்ன தகவலில் வார்த்தைகள் வரவில்லை சிவாவுக்கு. சந்தியாவை காப்பாற்றி அவனிடம் கொடுத்து விட்டேன் என்று சந்தோஷமாக சொல்ல வந்தவனின் மகிழ்ச்சியை மட்டுமல்ல, காவல்துறை அதிகாரியாக அவனுக்குள் இருந்த கர்வத்தையும் அழித்திருந்தான் ராகவ். கடைசி வரை தன்னை நம்பவில்லை அவன். ஆனால் அவனால் தான் சந்தியா காப்பாற்றப்பட்டிருக்கிறாளா? உண்மை நெற்றி பொட்டில் உறைந்தான் தான் சிவா. ஆனாலும் தேங்கி நிற்க முடியவில்லை. ராகவை காப்பாற்ற வேண்டும் என அடுத்தடுத்த வேலைகளில் தீவிரமானான். அதற்கு அவன் அதிகாரத்தை பயன்படுத்தியும் இருக்க, உடனடியாக சந்தியா இருந்த இதே மருத்துவமனைக்கு கொண்டு வரவும் பட்டிருந்தான். அவனோடே அதினாவும் வரவழைக்கப்பட்டு தனி அறையில் நிரஞ்சனாவின் மேற்பார்வையில் அவள் அடைக்கப்பட்டும் இருந்தாள். ராகவுக்கு தோள்பட்டையில் அடி என்று தெரிந்ததும் சிவாவும் பெரிதாக கவலை கொள்ளவில்லை. சிகிச்சை அளிக்க வேண்டும் அந்த எண்ணமே தவிர ராகவ் உயிர் குறித்தெல்லாம் அவன் கிஞ்சித்தும் அஞ்சவில்லை. ஆனால் ஆம்புலன்ஸில் இருந்து இறக்கப்பட்ட ராகவை நேரில் பார்த்த பொழுதுதான் தான் நினைத்தது போல ராகவின் விஷயம் சாதாரணம் இல்லை, அவன் அபாய கட்டத்தில் இருக்கிறான் என்பது புரிய சிவாவுக்கு முதலாக தலை சுற்றியது. எங்கோ ஆரம்பித்து எதிலோ முடிய போகிறதோ. சந்தியாவுக்கு சிறையில் நடந்த கொடுமைகளை தவிர்க்க முடியாமல் போனதை நினைத்தே வருந்தி கொண்டிருக்க சிவாவுக்கு அடுத்தடுத்த அடிகள். சிவா பார்த்தபொழுது ராகவுக்கு சுத்தமாக நினைவில்லை. இருந்தும் சிவா என்னென்னவோ சொல்லி அழைத்து பார்த்தான். சந்தியாவுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று கூட சொல்லி பார்த்தான். கைகளை தேய்த்து விட்டான், உடலை அசைத்து பார்த்தான். எதற்குமே பலன் அளிக்காமல், சிவாவின் எந்த சொல்லுக்கும் செவி சாய்க்காமல் தலை துவண்டு சாய்ந்த பொழுது அதை பார்த்து சிவாவே கதறிவிட்டான். தான் செய்த தவறு சம்பந்தமே இல்லாத ஒரு உயிரை பழிவாங்கி விடுமோ என்று. அதிர்ச்சியில் சிவா மனம் உடைந்து நிற்க, வெங்கட் தான் அவனை நிலைப்படுத்தி கொண்டு வந்தான். சிவா சார், இங்க யாருக்கும் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்தடுத்து என்ன ஆகணும்னு அதை பார்க்க வேண்டும். நீங்களே இப்படி ஆனால் மற்றவங்க எல்லாருமே தேங்கிருவாங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க, என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் என்ற பொழுதுதான் சிவாவும் தன் நிலைமைக்கு வந்து தானும் இப்பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று சரிப்படுத்தி கொண்டவன் ராகவை தனியறைக்கு கொண்டு சென்று தனக்கு தெரிந்த மருத்துவர் குழுவை உடனடியாக ஏற்பாடு செய்திருந்தான். அதே நேரம் சிவாவால் ராகவின் அருகேயும் இருக்க முடியவில்லை. ஒருபுறம் சந்தியா மயக்கத்தில் இருக்க, அங்கும் இவன் இருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அது மட்டுமின்றி இந்த வழக்கு விஷயமாக அவனை போனிலும் நேரிலும் மீடியாவிலும் விசாரித்து கொண்டிருக்க ராகவின் அருகே அதிக நேரம் இருக்க முடியாது என்பது அவனுக்கும் புரிந்ததுதான். இருந்தும் ராகவை கண்காணித்துக் கொண்டிருக்கும் மருத்துவ குழு சொல்லும் தகவலுக்காக காத்து கொண்டிருந்தான். அவர்கள் ஓரளவு நம்பிக்கையுடன் சொல்லிவிட்டால் நிம்மதியுடன் சந்தியாவை பார்க்க சொல்லலாம் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்க, அந்த நம்பிக்கையை அடியோடு தகர்த்திருந்தார் ராகவுக்கு சிகிச்சை அளிக்க போகும் குழுவின் தலைமை மருத்துவர். பிளட் ரொம்ப லாஸ் ஆகியிருக்கு, பல்ஸ் லோவாகிட்டே இருக்கு, இப்போ ஆப்ரேஷன் பண்ணினால் ரிஸ்க் தான் ஜாஸ்தி,
ஆனா ஆபரேஷன் பண்ணினால் ஒருவேளை பிழைக்கவும் வாய்ப்பு இருக்கு. உங்க முடிவு என்ன? வெங்கட் சிவா மட்டுமே அங்கிருக்க தன் நண்பனின் நிலையை நினைத்து வெங்கட் தலையில் கை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டான். அவனுக்கு சந்தியா ஞாபகம் வந்ததோ இல்லையோ, மகன் மேல் உயிரை வைத்திருக்கும் சுகுமார் தான் ஞாபகம் வந்தது. அவர் என்னை வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? ஐயோ, நான் அருகில் இருந்தும் இப்படி ஆகிவிட்டதே என்று வெங்கட் ஒரு புறம் நிலைகுலைந்து அப்படியே அமர்ந்திருக்க, தனக்கு முன் நீட்டப்பட்ட அந்த பேப்பரை பார்த்து சிவாவின் கை நடுங்கியது. எந்த உரிமையில் தான் இதில் கையெழுத்து போட? படப்படுத்தது மனது. முதன்முறையாக ராகவை நேரில் பார்த்த காட்சிகள் வந்து போயின. தவறு செய்யவில்லை என்று தன்னை நேருக்கு நேராக பார்த்த அந்த கண்கள் போதை மருந்து வழக்கில் இருந்து விடுபட்டு விட்டான் என்ற பொழுது அந்த கண்களில் வந்த சந்தோஷம் இப்பொழுது இவன் நினைவில் இருந்தது. ஏன், கடைசியாக சந்தியாவை தன்னுடன் அனுப்பும் பொழுது தன் மனைவி செல்வதை தடுக்க முடியாத கையாளாகாத தன்னுடன் இருக்கின்றோமோ என்ற குற்ற உணர்வில் அலைப்பாய்ந்த கண்கள். என் சந்தியாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவீங்க தானே? அடிக்கடி ராகவ் தன்னிடம் கேட்கும் வார்த்தைகள். ராகவின் ஞாபகம் ஒவ்வொன்றும் இவன் நினைவில் மோத அவற்றையெல்லாம் நினைத்தபடி தன் கையெழுத்தை போட்டு முடித்த பொழுது அந்த காகிதத்தில் சிவாவின் கண்ணீர் துளியை பதிவு செய்திருந்ததை அவனால் தவிர்க்க முடியவில்லை. என்ன துக்கப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் அவன் அங்கு நிற்க முடியாது. அது அனைவருக்குமே ஆபத்து. புலிவாலை பிடித்த கதைதான் இப்பொழுது சிவாவின் நிலை. அடுத்து என்ன? அதை நோக்கி ஓட வேண்டும். அதன் பொருட்டு அவன் மனம் யோசிக்க ஆரம்பிக்க உடனடியாக சந்தியாவை மாற்ற வேண்டும். அது மட்டுமே அவன் அடுத்த நோக்கமாக இருக்க வெங்கட்டிடம் ராகவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப போக நிரஞ்சனா அங்கு வந்திருந்தாள். சந்தியா வீட்டிலிருந்து அனைவரும் டெல்லி வந்திருக்கின்றனர் என்ற புது தகவலை தாங்கி சிவாவுக்கு யோசனை கீற்று. இவர்கள் ஏன் திடீரென்று கிளம்பி வந்திருக்கின்றார்கள் என்பதே அது. ஆனால் அதை ஆராய அவனுக்கு பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. இங்க வர சொல்லி அதினா இருக்கிற ரூம்ல தங்கவை என்று சொன்னவன் அதே நேரம் அதினாவை தனியாக ஏன் விட்டுவிட்டு வந்தாய் என்று கேட்கவில்லை. அது அனாவசியமான கேள்வி என்பதை உணர்ந்திருந்தான். காரணம், எப்பொழுது அவள் சந்தியாவை அவள் உயிர் காக்கும் பொருட்டு தனது இடத்திற்கு மாற்றினாலோ அப்பொழுதே தெரிந்துவிட்டது அவளால் ஆபத்தும் இல்லை, அதே நேரம் அவள் தப்பிக்கவும் முயற்சிக்கவில்லை என்பதால். அதினா பற்றி பெரிதாக விசாரிக்கவில்லை. உடனடியாக சந்தியாவை இங்கு கொண்டு வந்து அதினாவை அங்கு மாற்ற வேண்டும். இப்பொழுதைக்கு உடனடியாக செய்ய வேண்டியது வேலை இதுதான் என்று சிவா சந்தியா இருந்த அறைக்கு வந்துவிட்டான். இப்பொழுது சந்தியாவும் நினைவு திரும்பிவிட்டாள். அடுத்த சில நிமிடங்களில் அங்கு அதினா வர வேண்டும். சிவா அந்த பக்கமாக செல்ல நிரஞ்சனா வெங்கட்டிடம் வந்தாள், மனமெங்கும் கலக்கத்துடன். ரகுக்கு ஒன்றும் இல்லைதானே? ஆபரேஷன் முடிஞ்சால் சரியாகிடுவார் தானே என்று கேட்டபொழுதே வெங்கட் துக்கம் தாங்காமல் உதடுகளை கடித்து தன் துக்கத்தை மறைக்க அதை கண்டு கொண்ட நிரஞ்சனா அவன் அருகில் பயந்து அமர விழிகளில் கலவரம் கலந்த கலக்கம் வந்திருந்தது. சந்தியாவுக்கு ரகுனா உயிர், அவருக்கு ஏதாவது ஆச்சுனா என்று நிரஞ்சனா அழ ஆரம்பித்திருக்க வெங்கட் இப்பொழுது தன்னை சரிபடுத்திக் கொண்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவன் சந்தியாவுக்காக மீண்டும் வருவான் என்று தன் துக்கத்தை மறைத்து இவளை சமாதானப்படுத்த ஆரம்பிக்க நிரஞ்சனாவும் ஓரளவு சமாதானமாகி இருந்தாள். பின் வெங்கட் அதினா தனியாக இருக்கும் அறையில் இருப்பதை நிரஞ்சனாவுக்கு நினைவுபடுத்த அங்கிருந்து அவளும் செல்ல அடுத்த அரை மணி நேரத்திலேயே சந்தியாவின் குடும்பம் அதினா இருந்த அறையில் இருந்தது. சந்தோஷ் மிருணாளினிக்கு ஒன்றுமே புரியவில்லை. எதற்கு மருத்துவமனைக்கு வர சொல்லியிருக்கின்றனர் என்று குழம்பியபடி வர வசந்திக்கும் எதுவுமே புரியாமல் எதுவும் கேட்காமல் அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருந்தார். ஆனால் கணேசனோ அப்பொழுதும் வாக்குவாதம் பண்ணி கொண்டுதான் வந்தார் வசந்தியோடு. எனக்கு என் பொண்ணை பார்க்கணும், அதை விட்டுட்டு எங்கேயோ என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க என்று அவர் மனைவியிடம் கடுகடுத்தபடி வர சந்தோஷுக்கு வந்த ஆத்திரம் இன்னதென்று இல்லை. பார்க்கணும்னா இவர் பொண்ணு என்ன ஹாஸ்டல்லையா படிக்கிறா? காலேஜ் கேர்ளா? பாம்பிளாஸ்ட், அக்யூஸ்ட், டெரரிஸ்ட். அம்மாவால தான் இங்க இருக்கிற சூழ்நிலை, இவருக்கெல்லாம் வரணும்னு எனக்கு என்ன தேவையா என்று கோபத்தோடு மிருணாளினியிடம் பொறுமையபடியே வந்து கொண்டிருந்தான். தன் அண்ணனின் நண்பன் வெங்கட் இங்குதான் இருக்கின்றான் என்றும் ராகவிடம் சொன்னால் அவன் தன் நண்பன் மூலம் அதினாவை பார்க்க ஏற்பாடு செய்வான் என்று மிருணாளினி சொன்ன பின் தான் டெல்லி பயணமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களால் ராகவையும் சந்தியாவையும் தான் தொடர்பு கொள்ள முடியவில்லையே. நல்லவேளை நிரஞ்சனாவின் அலைபேசி எண் சந்தோஷிடம் இருக்க நிரஞ்சனாவை அழைத்து சந்தோஷ் பேசிவிட்டான். கணவன் அவன் அப்பாவின் மேல் கொண்ட கோபம் தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிக்க அவன் நிலை புரிந்து மிருணாளினி தான் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிக் கொண்டு வந்திருந்தாள். சிவாவின் கட்டளைப்படி சிவாவின் ஆள் அவர்களை அதினா இருந்த அறையில் அழைத்து வந்துவிட அதே நேரம் அவர்கள் வந்த சற்று நேரத்திலேயே சந்தியாவும் அந்த அறைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தாள்.